அது ஒரு அழகான சுந்தரவன காடு. அந்த காட்டோட அடர்த்தியான பகுதிக்குள்ள பறவைகளுக்கு ஆபத்து விளைவிக்கிற பயங்கரமான மரம் ஒண்ணு இருந்துச்சு. இந்த மரத்தோட கிளைகள், இலைகள் இப்படி எல்லாமே சிவப்பு கலர்ல காட்சி அளிச்சது. இப்படி பயங்கரமான உருவம் கொண்ட இந்த மரத்துல நிறைய சாக்லேட் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சாக்லேட்டை சாப்பிட ஆசைப்பட்டு இந்த மரத்துக்கிட்ட வந்த பறவைகள் யாரும் இது வரைக்கும் உயிரோட திரும்பி போனதே இல்ல. பறவையே வா, உனக்காக தானா காத்திருக்கிறேன். என்னோட கிளைகள்ல காய்ச்சிருக்க இனிப்பான சாக்லேட் உனக்கு தான். ஐ, பெரிய பெரிய சாக்லேட். எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். கடையில நிறைய தடவை பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஆனா இங்க என்னமா கிடைக்குது? இத சாப்பிடாம இருக்கலாமா? இப்பவே போய் சாப்பிட போறேன். இப்படி சொன்ன அந்த பறவை பிறகு அந்த சாக்லேட் மரத்தை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போன அந்த பறவைய அந்த மரம் தன்னோட கிளைகளால இறுக்கமா பிடிச்சு இழுத்து தன்னோட பொந்துக்குள்ள விட்டு எறிஞ்சிடுச்சு. இனிமே நீ இந்த மரத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. எனக்கு தேவையான அளவு பறவைகள் சேர்ந்த உடனே உங்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிக்க போறேன். அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் நானும் மத்த மரங்கள் மாதிரி பசுமையா மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கொலகார மரம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால கிட்ட வர எல்லா பறவைகளோட ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். சுந்தரவனத்துல இப்படி ஒரு ஆபத்தான சாக்லேட் மரம் இருக்கிறது அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் அசட்டு துணிச்சல் உள்ள சில பறவைகள் அந்த மரத்துல உள்ள சாக்லேட்டை சாப்பிட ஆசைப்பட்டாங்க. ரீட்டா, எனக்கு என்னவோ இன்னைக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கு. நீ என் கூட வா, நாம 2 பேரும் அந்த சகப்பு மரத்துல இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு வருவோம். உனக்கு விஷயம் தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மரத்துல உள்ள சாக்லேட்டை சாப்பிட போன ஒரு பறவை இப்ப வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. அந்த பறவை என்னாச்சுன்னே தெரியல. சிகப்பு மரம் அந்த பறவைய சாப்பிட்டுடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. ரீட்டா சொன்னதை கேட்ட கோரிக்காவும் சிரிக்க ஆரம்பிச்சது. ரீட்டா, நாம இதுவரைக்கும் இந்த காட்டுல உள்ள எத்தனையோ மரங்கள்ல இருந்து பழங்களை பறிச்சு சாப்பிட்டுருக்கோம். எந்த மரமாவது பறவைகளை சாப்பிடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் சும்மா. இந்த மரத்துல பழத்துக்கு பதிலா சாக்லேட் காய்க்குது. உடனே இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. அதையெல்லாம் நம்ம நம்ப கூடாது. நீ என்ன வேணாலும் சொல்லு கோரி, நான் அங்க வரமாட்டேன். நீ வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நான் அந்த சாக்லேட்டை பறிச்சு சாப்பிடாம இருக்க மாட்டேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அந்த ஆபத்தான மரம் இருந்த பகுதியை நோக்கி பறந்து போச்சு. காகமே, எல்லா பறவைகளும் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி துணிச்சலான பறவைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா, சீக்கிரம் வந்து இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிடு. மரங்கள், எல்லா பறவைகளும் சொன்னதை கேட்டதால எனக்கு உங்க பக்கத்துல வர பயமா இருக்கு. அதனால நீங்களே ஒரு சாக்லேட்டை பறிச்சு இந்த பக்கம் தூக்கி போடுங்க, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். காகமே, இந்த சாக்லேட்டை பறிச்சு தூக்கி போடுற சக்தி எனக்கு இல்ல. தயவு செய்து நான் சொல்றத நம்பு. என்கிட்ட வந்து உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு போ. அந்த மரம் சொன்னதை உண்மைன்னு நம்பி கோரிக்காக மெதுவா அந்த மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கோரிக்காகம் கிட்ட வந்ததும் அந்த மரம் தன்னோட கிளைகளால கோரிக்காகத்தை பிடிச்சு பொந்துக்குள்ள தூக்கி போட்டுக்குச்சு. அந்த பொந்துக்குள்ள போன கோரிக்காகம் ஏற்கனவே 2 பறவைகள் அங்க இருக்கிறத பாத்துச்சு. கோரி, நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ ரொம்ப சாமர்த்தியசாலின்னு கேள்விப்பட்டிருக்க. இப்படி ஏமாந்து போய் இங்க வருவன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிப்பு சாப்பிடணுங்கிற ஆசை என்னை இங்க கொண்டு வந்து விட்டுடுச்சு. அப்பவே எல்லாரும் சொன்னாங்க அந்த மரத்துக்கிட்ட போகாதன்னு. நான் தான் கேட்கல. சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு சரியா மாட்டிக்கிட்டேன். ஆமா, இந்த மரம் நம்மளை எல்லாம் என்ன செய்ய போகுது? நாம இப்ப 3 பேர் இருக்கோம். இந்த மரத்துக்கு மொத்தம் 5 பறவைகள் தேவைப்படுதாம். இன்னும் 2 பறவைகள் நம்மள மாதிரி உள்ள வந்த உடனே நம்ம எல்லாரையும் கொன்னு நம்மளோட ரத்தத்தை இந்த மரம் குடிக்க போகுதாம். உணவு தேட போன கோரிக்காகும் சாயங்காலம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பாததால காலுக்கு பயம் வந்துருச்சு. இந்த கோரி எங்க போயிருப்பான்னு தெரியல. ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப இவ்வளவு நேரம் ஆகுது? கோரி உணவு தேட இன்னைக்கு எந்த பக்கம் போனான்னு யாருக்கிட்டையாவது போய் விசாரிச்சு பாப்போம். இப்படி நினைச்ச காலுக்காகும் பிறகு வீட்டை விட வெளியே பறந்து போச்சு. சோனா, உணவு தேட போன கோரியை இன்னும் காணும். கோரி எப்பவுமே சீக்கிரமா வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அடடா, ஏன் இன்னைக்கு கோரியக்கா இன்னும் வரல? சரி வாங்க நம்ம போய் தேடி பார்த்துட்டு வருவோம். பிறகு கோரிய தேடி காலுக்காகவும் சோனா குருவியும் பறந்து போனாங்க. ரீட்டா, நீ கோரியக்காவை எங்கேயாவது வழியில பாத்தியா? உணவு தேட போன அவங்க இன்னும் வீடு திரும்பல. நான் அப்பவே சொன்னேன் அந்த மரத்து பக்கம் போகாதன்னு. ஆனா கோரி கேட்கவே இல்லை.
ரீட்டா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. நீ எந்த மரத்து பக்கம் போக வேண்டாம்னு சொன்ன? நம்ம காட்டுல ஒரு சாக்லேட் மரம் இருக்குல்ல, கோரி இன்னைக்கு அங்க போய் சாக்லேட் சாப்பிட போறேன்னு சொல்லுச்சு. நான் அங்க போக வேண்டாம், அது ஆபத்தான மரம்னு சொன்னேன். ஆனா கோரி கேட்கவே இல்லை. அந்த மரம் இருக்கிற பகுதியை நோக்கி தான் பறந்து போச்சு. காலண்ணா, சீக்கிரம் கிளம்புங்க. நாம உடனே போனாதான் கோரி அக்கா உயிரை காப்பாத்தலாம். கொஞ்சம் பறவைகள் அந்த சாக்லேட் மரத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இன்னைக்கு அங்க போய் ஒரு சாக்லேட்டை பறிச்சு சாப்பிட்டு பாப்போம். இன்னைக்கு மட்டும் நமக்கு எதுவும் ஆகலன்னா தினமும் அங்க போய் சாக்லேட் சாப்பிடலாம். இப்படி நினைச்ச ரோனிக்குருவி சாக்லேட் மரம் இருந்த பகுதியை நோக்கி பறந்து போச்சு. மரமே, எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. நான் ஒரு சாக்லேட்டை பறிச்சு சாப்பிட நீ அனுமதிப்பியா? தாராளமா சாப்பிடலாம். என் பக்கத்துல வா, என் பக்கத்துல வா. அப்படி வந்தீன்னா நீ நினைச்ச மாதிரி எவ்வளவு சாக்லேட் வேணாலும் சாப்பிடலாம். சாக்லேட் சாப்பிடுற ஆசையில ரோனிக்குருவி அந்த மரத்தை நோக்கி பறந்து போச்சு. வழக்கம் போல அந்த மரம் தன்னோட ஒரு கிளையால ரோனிக்குருவிய பிடிச்சுக்கிச்சு. உன்னோட சேர்த்து இப்ப 4 பறவை ஆயிடுச்சு. என்னோட தாகம் தீர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு பறவை கிடைச்சா போதும். உங்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சு நான் என்னோட தாகத்தை தீர்த்துப்பேன். அந்த மரம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ரோனிக்குருவியும் காலுக்காகவும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. இறக்கமே இல்லாத மரமே, அந்த குருவியை விட்டுடு. அப்படி ஒரு வேளை நீ விடலன்னா உன்னை இப்பவே நாங்க வெட்டி போட்டுருவோம். என்ன வெட்டி போட்டா நான் அழிஞ்சிருவேன்னு நினைக்காதீங்க. இப்ப ஒரு மரமா இருக்கிற என்ன நீங்க எத்தனை துண்டா வெட்டி போடுறீங்களோ அத்தனை துண்டுல இருந்தும் தனித்தனி மரமா வளர்ந்து வருவேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. என்ன விடுதலை பண்ண முயற்சி பண்ணி இந்த மரத்து பக்கத்துல வந்துடாதீங்க. அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கதி தான் உங்களுக்கும் ஏற்படும். பிறகு காலுக்காகவும் சோனா குருவியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த மரம் ரோனிக்குருவிய தன்னோட பொந்துக்குள்ள தூக்கி போட்டுக்குச்சு. என்ன ரோனி, சாக்லேட் சாப்பிட வந்தியா? நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா இப்படி வர வரதான் எனக்கு தெம்பா இருக்கு. என்னோட கணவரும் அந்த சோனா குருவியும் இங்க வந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. சோனா, இந்த மரத்தோட ரகசியத்தை தெரிஞ்சிக்காம இதை அழிக்க முடியாது. இப்பவே நம்ம காட்டுல இருக்கிற சாமியார் பறவை கிட்ட போய் இந்த மரத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். அந்த சாமியார் பறவை இருந்த குகை ரொம்பவும் பழைய குகை மாதிரி இருந்தது. அங்க இருந்த சூழ்நிலை மனசுக்குள்ள ஒரு பயத்தை வரவழைச்சது. ஐயா சாமியாரே, பறவைகள் இனமே ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். ஆமா, நம்ம காட்டுல இருக்கிற ஒரு சாக்லேட் மரம் அது பக்கத்துல போற பறவைகளை எல்லாம் தனக்குள்ள இழுத்துக்குது. அந்த மரத்தை எப்படி அழிக்கிறதுங்கிற ரகசியத்தை நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். பறவைகளே, கவலைப்படாதீங்க. அந்த மரத்துக்குள்ள ஒரு இறந்து போன பறவையோட ஆன்மா ஒண்ணு இருக்கு. அந்த ஆன்மாவை மரத்தை விட்டு வெளியில அனுப்புறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க எப்படியாவது சிகப்பு நிறத்துல உள்ள மாதுளை பழத்தை சாறு எடுத்துக்கிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட கொடுத்து அதை குடிக்க வைக்கணும். அப்படி நீங்க குடிக்க வச்சிட்டா அந்த மரத்துக்குள்ள இருக்கிற தீய ஆன்மா அங்கிருந்து பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அது நம்ம காட்டு பக்கம் வரவே வராது. சாமியாரே, அந்த மரத்தை பத்தின ரகசியத்தை சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிறகு சோனா குருவியும் காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போய் மாதுளம் பழத்தை தேட ஆரம்பிச்சாங்க. பறவைகளே, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காட்டுல உங்களுக்கு மாதுளம் பழங்கள் எங்கேயும் கிடைக்காது. பக்கத்து காட்டுக்கு போங்க. இங்க உள்ள ஒரே ஒரு மரத்துல மட்டும்தான் மாதுளம் பழம் காய்ச்சி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். உடனே அவசர அவசரமா பக்கத்து காட்டுக்கு பறந்து போன காலுக்காகவும் சோனா குருவியும் அந்த மாதுளம் மரத்தை பார்த்ததும் அதுல இருந்த 2 பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டாங்க. பிறகு அந்த மாதுளம் பழத்தை சாறு பிழிஞ்சு ஒரு கிணத்துல எடுத்துக்கிட்டு அந்த பேய் மரத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. இனிப்பான சாக்லேட் மரமே, நீ எங்களுக்கெல்லாம் தினமும் எங்களுக்கு பிடிச்ச இனிப்பை கொடுக்கற. அதனால நாங்களும் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு நீங்க எடுத்துக்கிட்டு வர எந்த உணவும் பிடிக்காது. எனக்கு தேவையெல்லாம் பறவைகளோட ரத்தம். அதை மட்டும்தான் குடிக்க ஆசைப்படுறேன். இனிப்பான மரமே, உனக்கு பறவைகளோட ரத்தம் மட்டும்தான் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் உனக்காக சில பறவைகளை கொன்னு அவங்களோட ரத்தத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா குடிச்சு பாரு. நீ தாமதம் பண்ற ஒவ்வொரு வினாடியும் சூடு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்ல இல்ல,
எனக்கு சூட்டோட குடிக்க தான் பிடிக்கும். இதோ இப்பவே அந்த ரத்தத்தை நான் குடிக்கிறேன். இப்படி சொன்ன அந்த மரம் அந்த மாதுளை சாறை எடுத்து வேக வேகமா குடிக்க ஆரம்பிச்சது. மாதுளை சாறை குடிச்சு முடிச்ச உடனே அந்த மரம் வேக வேகமா ஆட ஆரம்பிச்சது. ஐயையோ ஐயையோ, இந்த மரம் என்ன இப்படி ஆடுது? எனக்கு பஸ்ல டிராவல் பண்ணனாலே ஒத்துக்காது. இப்ப பாருங்க, நான் வாந்தி எடுக்க போறேன். பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த மரம் ரெண்டா பிளந்தது. அந்த மரத்துக்குள்ள இருந்து ஒரு பறவையோட ஆன்மா வெளியே பறந்து போயிடுச்சு. அந்த ஆன்மா வெளியே போன கொஞ்ச நேரத்துல மாதுளை மரத்துக்குள்ள இருந்த எல்லா பறவைகளும் அந்த பொந்து வழியா வெளியே வந்துட்டாங்க. இப்படி இவங்க வந்த கொஞ்ச நேரத்துல அந்த மரம் பழையபடி ஒரு பசுமையான மரமா மாறிடுச்சு. காலுச்சி, நான் தப்பிச்சிட்டேன். நீங்களும் சோனா குருவி எப்படியாவது உள்ள வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் என்ன வெளியில கொண்டு வந்துட்டாரு. கோரி, உங்க எல்லாரையும் இந்த மரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் நீ என் கூட தேவையில்லாம சண்டை போட்டினா மறுபடியும் இதே மாதிரி ஒரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சு உன்னை கொண்டு போய் உள்ள போட்டுடுவேன். காலுக்காக சொன்னதை கேட்டு அங்க இருந்த பறவைகள் மட்டும் இல்ல, அந்த மரமும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் காலையில மேகங்களுக்கு இடையில மறைஞ்சிருந்த சூரியன் மெதுவா வெளியில எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. சூரியனோட வெளிச்சம் வந்ததுமே அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் உணவத்தோட பறந்து போனாங்க. இப்படி பறவைகள் பறந்து போற சத்தத்தை கேட்டதும் தூங்கிக்கிட்டு இருந்த ரீட்டாக்கிளி எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. இப்படி எழுந்திரிச்ச ரீட்டாக்கிளி உடனே தன்னுடைய கூட்டுல இருந்து சாகர்புரா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரீட்டாக்கிளி சாகர்புரா வீட்டுக்கு போனப்ப சாகர் வீட்டு கதவை சாத்திட்டு வெளியில உட்கார்ந்து இருந்தது. ரீட்டா, எவ்வளவு நேரமா உனக்கு வெயிட் பண்றது? இப்பவும் நீ வரலன்னா நான் கிளம்பி சோனா வீட்டுக்கு போயிருப்பேன். இப்படி கோபமா சொன்ன சாகர்புரா பிறகு ரீட்டாக்கிளி கூட சோனா குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, சீக்கிரம் கிளம்பு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதுல நீ வேற லேட் பண்ணாத. சாகரம்மா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தனியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த கொக்குவை தூக்கி அவங்க அக்கா பக்கத்துல படுக்க வச்சது. உடனே கொக்கு கண் வச்சு தன்னோட அம்மாவை பார்த்தான். கொக்கு, தூங்கிடுச்செல்லாம், அம்மா போய் உணவு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இப்படி சொன்ன கொக்கு பிறகு மறுபடியும் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சான். பிறகு சோனா குருவி, சாகர்புரா, ரீட்டாக்கிளி இவங்க 3 பேரும் உணவு தேடி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க அங்க ஒரு பெரிய கொய்யா மரத்துல போய் உட்கார்ந்தாங்க. இந்த கொய்யா மரத்துல கொய்யாப்பழம் எங்கேயோ மறைஞ்சிருக்கு. எனக்கு நல்லா ஸ்மெல் வருது. பிறகு எல்லாரும் அந்த கொய்யா பாய்க்க தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி தேட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இலைகளுக்கு இடையில ஒரு கொய்யாப்பழம் இருக்கிறத சோனா குருவி பார்த்துருச்சு. உடனே தன்னோட ரெக்கையெல்லாம் அந்த கொய்யாப்பழத்தை பறிச்சு வெளியில எடுத்துச்சு. ரிட்டா, நீ சொன்ன மாதிரியே ஒரு கொய்யாப்பழம் இங்க இருந்துச்சு. சரி, இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு நாம நமக்கு தேவையான தானியங்களை தேட ஆரம்பிப்போம். காலையில கீழே இருந்த சூரியன் இப்ப உச்சிக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த நேரத்துல தங்களுக்கு தேவையான தானியங்களை தேடி எடுத்துக்கிட்ட நண்பர்கள் 3 பேரும் தங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போனாங்க. சூரியன் இப்படி உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்கிக்கிட்டு வந்த காங்கள் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. கோரி, என்ன இது? காலையில 6 மணிக்கெல்லாம் சூரியன் இந்த போடு போடுது. இது காலையில இல்ல, மத்தியான நேரம். கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க, சூரியன் நம்ம தலைக்கு மேல இருக்கு. கோரி, எனக்கு பசிக்குது. எனக்கும் தான் பசிக்குது. சீக்கிரம் வாங்க, ஏதாவது தானியங்கள் கிடைக்குதான்னு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் பிற உணவு தேட பறந்து போனாங்க. இப்படி போன காங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல. அந்த சமயத்துல இவங்களுக்கு பக்கத்துல ஒரு வயதான பறவை கொஞ்சம் தானியங்களை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தது. காலுஜி, அந்த பறவை கிட்ட உள்ள தானியத்தை எப்படியாவது எடுத்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு அதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. கோரி சொன்ன அந்த வயதான பறவை கேட்டுடுச்சு. உடனே அந்த வயதான பறவை தானியங்களை எடுத்துக்கிட்டு அந்த 2 பறந்து போயிடுச்சு. கோரி, உனக்கு சத்தமா தான் பேச தெரியுமா? மெதுவா பேசவே தெரியாதா? நீ பேசுனத காதுல வாங்கிக்கிட்டு அந்த பறவை இங்க இருந்து பறந்து போயிடுச்சு. காலுஜி, இதுக்கு மேல நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல. வாங்க, யார்கிட்டயாவது போய் கொஞ்சம் தானியங்களை கேட்டு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு ரீட்டாக்கிளி கிட்ட நோக்கி பறந்து போனாங்க. ரீட்டா, நாங்க 2 பேரும் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கோம். உணவு தேட போன எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நாங்க இந்த காட்டை முழுசா சுத்தி வந்துட்டோம். ஆனா உணவு தான் கிடைக்கல. எங்க நிலைமை ரொம்பவும் மோசமாயிருக்கு. காகங்களே, மத்தியானத்துக்கு மேல உணவு தேட போனா உங்களுக்கு உணவு கிடைக்காது, ஏமாற்றம் தான் கிடைக்கும். எங்கள மாதிரி காலையிலேயே எழுந்திருச்சு உணவு தேட போக கத்துக்கோங்க.
ரீட்டா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நாளையில இருந்து நாங்க காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு உணவு தேட போறோம். ஆனா இன்னைக்கு பசியை போக்குறதுக்கு நாங்க என்ன செய்யறது? உடனே ரீட்டா கிளி அதுகிட்ட உள்ள தானியங்கள்ல கொஞ்சம் தானியங்களை எடுத்து காங்கள் கிட்ட கொடுத்தது. பிறகு தானியங்களை எடுத்துக்கிட்ட காங்கள் 2 பேரும் அந்த இடத்த விட்டு பயந்து போனாங்க. காங்கள் 2 பேரும் காலையில உணவு தேட போறேன்னு ரீட்டா கிளி கிட்ட சொல்லிட்டு வந்தாங்களே தவிர அப்படி செய்யவே இல்லை. வழக்கம் போல மத்தியானம் வரைக்கும் தங்களோட கூட்டுல கத்து தூங்கினாங்க. மத்தியானத்துக்கு மேல எழுந்திரிச்சவங்க மற்ற பயணியின் பிறப்பு கொஞ்சம் தானியங்களை வாங்கி சாப்பிட்டு தங்களுடைய பசியை போக்கிக்கிட்டாங்க. காலன்னா கோரியக்கா, தினமும் யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி உணவு கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நாளைக்கு காலையில நாங்க உணவு தேட போகும்போது உங்களையும் அழைச்சிட்டு போறோம். சோனா, நீ கண்டிப்பா வா. நீங்க வந்து கூப்பிட்ட உடனே நாங்க எழுந்திருச்சு உங்க கூடவே வருவோம். நாங்களும் சொந்தமா உணவு தேடி சாப்பிடுவோம். அதனால இன்னைக்கு நாங்க சாப்பிட கொஞ்சம் தானியங்களை கொடு. இப்படி சொல்லிட்டு சோனா குருவிக்கிட்ட இருந்து கொஞ்சம் தானியங்களை வாங்கின காங்கள் 2 பேரும் அங்க இருந்து பறந்து போனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் வழக்கம் போல சோனா குருவி, சாகர் புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் உணவு தேட பறந்து போனாங்க. சாகர் அண்ணா, நாம இன்னைக்கு கோரியக்கா வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரும் அழைச்சிட்டு போகணும். சோனா, காகங்கள் 2 பேரும் சோம்பேறிங்க. அவங்க நம்ம கூட வரமாட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் போய் கூப்பிட்டு பார்ப்போம். வரலன்னா நாம நாளையில இருந்து போக வேண்டாம். இப்படி பேசிக்கிட்டே இவங்க காங்களோட கூட்டம் நோக்கி பறந்து போவாங்க. காலண்ணா சீக்கிரம் எழுந்துருங்க, உணவு தேட போகணும். இப்ப போனாதான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும். சோனா, ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற? நாங்க தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் மெதுவா பேசு. அப்ப நீங்க எங்க கூட உணவு தேட வரலையா? அப்புறம் எதுக்காக காலையில வந்து எழுப்ப சொன்னீங்க? அதுவா சோனா, கண்டினியூவா தூங்குறத விட இடையில யாராவது எழுப்பி விட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சா ரொம்ப சுகமா இருக்கும். அதனாலதான் உன்னை வந்து எழுப்ப சொன்னோம். நாங்க சொன்ன மாதிரியே நீங்க வந்து எழுப்பி விட்டுட்டீங்க. இதோட உங்க வேலை முடிஞ்சுது, நீங்க கிளம்பலாம். இப்படி சொன்ன காங்கள் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாங்க. நான் அப்பவே சொன்னனா இல்லையா, இந்த காகங்கள் சோம்பேறிங்க, அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு. பிறகு நண்பர்கள் 3 பேரும் உணவு தேட பறந்து போனாங்க. நண்பர்களே, இன்னைக்கு அந்த காகங்களுக்கு யாருமே உணவு கொடுக்க கூடாது. நாம உணவு கொடுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்க இப்படிதான் சோம்பேறிகளா இருப்பாங்க. சாகர் அண்ணா, நீங்க சொல்றதுதான் சரி. இதுக்கப்புறம் அந்த காங்கள் மேல நான் இறக்கப்படவே மாட்டேன். ஆமா, நாம உணவு கொடுக்கலன்னா பசி தாங்க முடியாம மற்ற பறவைகள் மாதிரி அவங்களும் காலையில எழுந்திருச்சு உணவு தேட போவாங்க. இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் பிறகு தானியங்கள் அழுத்துக்கிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போனாங்க. வழக்கம் போல காங்கள் 2 பேரும் மதியான நேரத்துல கண் வச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. கோரி, எனக்கு பசி தாங்கல. காலுஜி, நேத்து சோனா குருவி கிட்ட தானியங்களை வாங்கிட்டோம். அதனால இன்னைக்கு சாகர் புறா வீட்டுக்கு போவோம் வாங்க. நீங்க என் வீட்டு வாசல்ல எவ்வளவு நேரம் நின்னாலும் உங்களுக்கு ஒரே ஒரு தானியத்தை கூட கொடுக்க மாட்டேன். போங்க போங்க, போய் வேற வீடு பாருங்க, எனக்கு தூக்கம் வருது. காலுஜி, இந்த ரீட்டா உணவு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அதுக்காக நம்ம இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த கூடாது. கோரி, மனசை தளர விடாத. நமக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம். வா, சோனா வீட்டுக்கு போவோம். தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த சோனா குருவி காங்களை பார்த்த உடனே வீட்டுக்குள்ள போய் கதவை வேகமா சாத்திக்கிச்சு. அவங்க எல்லாம் வாயால சொன்னாங்க, சோனா செய்கையால காட்டிடுச்சு. பிறகு அன்னைக்கு ராத்திரி காங்கள் 2 பேரும் பட்னியாவே தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கோரியக்கா, சீக்கிரம் எழுந்துருங்க, உணவு தேட போக நேரம் ஆயிடுச்சு. நேத்து பூரா பட்னி கிடந்ததால காங்கள் 2 பேரும் உடனே எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. இப்படி உடனே எழுந்திரிச்ச காங்க மற்ற பறவைகள் கூட சேர்ந்து உணவு தேட பறந்து போனாங்க. காங்கள் அவங்களோட வாழ்க்கையில முதலா காலையில எழுந்திரிச்சு உணவு தேட போனது இன்னைக்குதான். காலையில வீசுற குளிர்காத்துல பறந்து போயது காங்கள் 2 பேருக்கும் ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துச்சு. பிறகு கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருக்கும் தானியங்கள் கிடைச்சது. தங்களுக்கு கிடைச்ச தானியங்களை காங்கள் 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. காலண்ணா, உண்மைய சொல்லுங்க, காலையில எழுந்திரிச்சு உணவு தேட வர அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நண்பர்களே, காலையில எழுந்திருச்சு உணவு தேட வர்ற அனுபவம் ரொம்பவும் நல்லா இருக்கு. என்னோட உடம்புல ஒரு புது உற்சாகம் வந்த மாதிரி இருக்கு. ஆமா நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல காங்கள் 2 பேரும் மற்ற பறவைகள் கூட சேர்ந்து உணவு தேட போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.
குழந்தைகளா, காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு உங்களுடைய வேலைகளை செய்ய பழகிக்கங்க. கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்.